இயேசுவில் பிரியமானவர்களே, அருமையான வாசகம். நான் சொன்னேன், தவக்காலத்தில் பாதியை கடந்து விட்டோம். இந்த பாதியை கடந்த இந்த நேரத்தில்தான் நமக்கு நேர்த்தியான வார்த்தைகளை இறைவன் கொடுத்து நம் கவனத்தை தன்பால் இழுக்க ஆசைப்படுகின்றார். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி எடுப்பது மிக மிக நல்லது. திருப்பாடல் 94 8வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே உணருங்கள், மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் ஓசையா இறைவாக்கினர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே கொடுக்கின்ற அழைப்பு. நாம் அறிவடைவோமாக. Let us come to our senses. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. நான் யார் என்ற சுய அறிவு, கடவுள் யார் என்ற அந்த அன்பு அறிவு, இது இரண்டும் நம்மிடம் இருக்க வேண்டும். இது இருந்தால் நமது வாழ்வு தெளிவாகும். இந்த அறிவடைவோமாக. அறிவிலிகளாக இருக்காதீர்கள், மதிகேடராக இருக்காதீர்கள் என்றால் அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அந்த அறிவடைவதால் நாம் உயர்வோம் வாழ்க்கையில். ஊதாரி மைந்த நோமையிலே லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த பன்றி தின்றும் அந்த நிலையிலிருந்த மிக மிக பணக்கார குடும்பத்தில் பலருக்கு அங்கே உணவிற்கு நான் இங்கே பசியால் மடிகிறேனே என்ற அந்த நிலையில் 17வது வசனத்திலே நாம் வாசிப்போம், அவர் அறிவு தெளிந்தவராய். எனவே இந்த அறிவடைதல் என்பது மிக மிக முக்கியம். சுய அறிவு, அறிவடைதலில் சுய அறிவுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த நற்செய்தி வாசகத்திலே, தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி, இந்த நம்பி என்ற இடத்திலே ஒரு அழுத்தம் கொடுத்து ஆண்டவர் இயேசு அந்த சுய அறிவிலே அவன் தவறு செய்கின்றான் என்பதை சுட்டி காட்டி, மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலர், அந்த சிலர் தான் இந்த பாலில் புற ஊற்றுறது, புற கொஞ்சம்தான், அதுதான் அவ்வளோ பாலையும் தயிராக மாற்றுகிறது. எனவே அந்த சிலர் இருந்தாலே போதும், சீர்கட்டுவிடும். அந்த சிலர் தான் சுய அறிவு இல்லாமல் நடந்துகின்றவர்கள். எனவே அவர்களை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இந்த ஓமையை ஏன் சொல்லுகின்றேன் என்பதை அவர் சொல்லுகின்ற போது, அறிவடைந்து அறிவு தெளிந்தவராய் நாம் இயேசு ஏன் இதை இன்று எனக்கு சொல்லுகின்றார், தவக்காலத்தின் மத்தியில் இருக்கின்ற எனக்கு சொல்லுகின்றார் என்று சிந்தித்து பார்த்தால், அங்கே இருவரில் முதலாவது நபராக அவர் சொல்வது பரிசேயர். அவர் தான் செய்கின்ற செயல்பாடுகளின் காரணமாக தனக்கு யாருமே தேவை கிடையாது, கடவுளும் தேவை கிடையாது. என்னை மீட்டுக்கொள்ள நான் ஏராளமான காரியங்களை செய்கின்றேன். அதற்கு அவர் என்ன செய்கின்றார்? அவனை பாருங்க, அவனை மாதிரி நான் இல்லை, இவனை பாருங்க, இவனை மாதிரி நான் இல்லை என்று சொல்லி தன்னை உயர்த்தி கொள்ளுகின்றார். வேதாகமம் என்ன கேட்கின்றதோ அதையெல்லாம் நான் செய்கின்றேன். வாரத்தில் 1 முறை நோன்பு இருக்கின்றேன். அந்த தசமபாகம் என்று சொல்வதை நான் சரியாக கொடுத்து விடுகின்றேன். எனவே என்னிடம் எந்த குறையும் கிடையாது. என்னை நீர் மோட்சத்தில் விடவில்லை என்றால் அது உனது குறை என்று சொல்வதை போன்று இந்த பரிசேயன் ஜெபிக்கின்றான். ஒரு சில நேரத்தில் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி, அந்த விதத்தில் நாமும் நடந்திருப்போம். ஆனால் இன்னொரு கதாபாத்திரத்தை ஆண்டவர் இயேசு உருவாக்குகின்றார். இந்த 2 கதாபாத்திரமும் கடவுளால் உருவாக்கப்படுகின்றது, இயேசுவால் உருவாக்கப்படுகிறது. அடுத்தவனை தெளிவாக சொல்லுகின்றார். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதாகமத்தையோ வேறு எதையோ நாம் படிக்கின்ற போது இந்த இணைப்புச் சொற்களை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த இணைப்புச் சொல்களில்தான் கவனம் செலுத்து. இதை பார், இதை கவனி, இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சுப்பார் என்று சொல். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல், ஸோ ஹீ நோஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், தான் யார் என்பதை அங்கே அவன் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். அந்த சுய அறிவு
அவனை மடமையாக்கிவிட்டது. அவனை அறிவு தெளிவு அடைய விடவில்லை. அறிவு தெளிவை அவனுக்கு கொடுக்கவில்லை. நான் எப்படித்தான் இருந்தாலும் உலகத்திலே பாராட்டப்பட வேண்டிய முதல் புனிதன் நான் தான். இதுவரையில் வந்த எல்லா புனிதர் சுருவத்தையும் தூக்கி போட்டுவிட்டு என்னைத்தான் முதலில் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவன் தன்னையே உயர்த்தி கொள்ளுகின்றான். ஆனால் இங்கே இவன் என்ன செய்கின்றான்? தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்துகின்றான். தாட்சி என்பது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. தாட்சி மாட்சி என்று அன்னை மரியாளை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் அடிக்கடி, தாட்சி மாட்சி. அதனால்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன காரணத்தினால்தான் அனைத்திற்கும் அரசி, விண்ணுலக மண்ணுலக அரசி என்று அவர் உயர்த்தப்படுகின்றார். எனவே இந்த தாட்சி முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் இயேசுவே கொடுத்து விடுகின்றார், கன்க்ளூஷன் அவரே கொடுத்து விடுகின்றார். இந்த இரண்டு பேரில் யார்? பரிசெயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். வீடு திரும்பும் போது ஆலயத்தில் வந்து பலவிதமான செயல்பாடுகளை நாம் செய்கின்றோம். அது சிலுவை பாதையாக இருக்கட்டும், மாபெரும் ஜபமான திருப்பலியாக இருக்கட்டும், வேறு பர்சனல் ப்ரேயர்ஸ் அல்லது ஜபமாலை, இதையெல்லாம் நாம் இங்கே செய்தாலும், நம் குடும்பங்கள் இருக்கின்ற இடத்திலே அந்த சிற்றாலயங்களிலே நாம் செய்கின்ற செயல்பாடாக இருந்தாலும், எது செய்தாலும் அந்த வாயிலை விட்டு வெளியே செல்லுகின்ற போது நீ எனக்கு ஏற்புடையவனாகி செல்லுகின்றாய், பாராட்டுக்கள் என்று இயேசு சொல்வாரா? அல்லது உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ எனக்கு ஏற்புடையவன் அல்ல என்று சொல்லுவாராம்? அதை சொன்னாலும் கூட நாம் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டால், கடவுளை பற்றி தெரிந்து கொண்டால், கடவுளே நீ அப்படி சொன்னாலும் எனக்கு சந்தோஷம், ஏனென்றால் நீர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தீர். இப்போது இந்த பாவத்தை செய்துவிட்டு செல்லுகின்றேன், நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொல்லுகின்றேன், இந்த பாவியான நிலையையும் ஏற்றுக்கொள்ளும், அதற்குத்தானே நீர் வந்தீர் என்று கூட அப்படி அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் திரும்பி வரலாம். வெளியே ஏற்புடையவனாக இல்லாமல் வெளியே சென்று மறுபடியும் உள்ளே வந்து, ஐயோ இயேசுவே என்னை ஏற்புடையவனாக மாற்றிக்கொள் என்று. மாணவர்களுடைய அருமையான வாசகங்கள் நல்ல முறையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் முதல் வாசகத்தில் காயப்படுத்துகிறவர் குணப்படுத்துவார். ஆண்டவரிடம் வருவோம், குணம் பெற்று செல்வோம். ஆமென்.